உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒருத்தங்க வந்து நம்ம மிஷினை டெமோ ஓட்டி பார்த்தாங்க. ஸோ அவங்க ஓட்டி பார்த்த அந்த டெமோவை வந்து ஒரு வீடியோவாக போட்டோம். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் போயிருக்குது. 8 நாளில் 21,000 வியூஸ் வந்து போயிருக்குது. வியூஸ் போச்சு. அதே சமயம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று நம்மக்கிட்ட மாட்டிச்சு. இது மற்றவங்க மிஷினில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் அங்கே போட்டவங்க வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட போட்டால் அது வேலை நடக்குமா? ஸோ அவங்களுடைய கமெண்ட்டுக்கு இப்போ சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்படி வந்து அவங்க வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தவங்க நம்ம மிஷினை டெமோ ஓட்டி பார்த்தாங்க. ஸோ ட்ரைனிங் வீடியோ பை கஸ்டமர்னு சொல்லி டைட்டில் போட்டு அந்த வீடியோ போட்டிருப்போம். ஒரு லேடி தான் வந்து மிஷினை ஓட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்னென்ன அந்த வீடியோக்கு கீழே என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்குது அப்படின்னா, அந்த யூடியூபோட சேனல் பேர் வந்து யூடியூப் அடிக்ட். சரிங்களா? யூடியூப் அடிக்ட் ஆமா. சேனல் ஆரம்பித்து 2013 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடல. ஒரு வீடியோ கூட அவங்க சேனல்லே கிடையாது. சரிங்களா? மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா சரண்யா பழனி 8922. சரிங்களா? இவங்க ஒரு வீடியோ கூட அவங்களோட யூடியூப் சேனலில் போடல. யூடியூப் அடிக்ட் ஆமா. நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம மிஷினை பார்த்துட்டு இது தேவையில்லாத ஆணின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்ட கமெண்ட் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அவங்க எப்படி வந்து அவங்களுடைய டைப்பிங் ஸ்கில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது இது எதுக்குன்னு சொல்லி இருந்தா ஓ அப்பியா எப்படி இது எதுக்குன்னு சொல்லி இருந்தா ஓ அப்பியா விஷயம்னு சொல்லி இருக்கலாம். பட் தெரியாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இது தேவையே இல்லாத ஆணி அப்பின்னு தோணுதுன்னு சொல்ல வந்தேன். இதில் பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டாக டைப் பண்ண கூட தெரியல. இது என்ன விஷயம்னு சாரி இது எதுக்குன்னு சொல்லியிருந்தா ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இது என்ன இது எதுக்குன்னு சொல்லி இருந்தா ஓ அப்பியா அப்படியாங்கிறதுக்கு பதிலாக அப்பியா டைப் பண்ண கூட தெரியல கரெக்டாக. விஷயம்னு சொல்லி இருக்கலாம். பட் தெரியாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இது தேவையே இல்லாத ஆணி அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அப்பின்னு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறாங்க. தோணுதுன்னு சொல்ல வந்தேன். சென்டென்ஸை கரெக்டாக முடிக்கல. சென்டென்ஸ் கரெக்டாக ஃப்ரேம் பண்ண தெரியல. டைப்பிங் மிஸ்டேக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ கூட போடலை. சொல்லுங்கள். நம்ம வந்து நூற்றுக்கணக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு டைப்பிங்கில் மிஸ்டேக் வராமல் பார்த்துருக்குறோம். டைப்பிங் மிஸ்டேக்கு எனக்கு கூட சில சமயம் வரும், அதை கூட ஏற்றுக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒரு யூடியூப் கிரியேட்டருடைய வழி என்ன, வேதனை என்ன, அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு வந்து உங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்கள்? அது வந்து நம்ம யூடியூப் கிரியேட்டர் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸை நம்ம நடத்திட்டுருக்குறோம். அது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி சும்மா வந்து உட்காந்துட்டு கமெண்ட் போட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாதுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் விட்டுருக்குறோம். யார் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்களோ அவங்க என்னுடைய மிஷினை தேவையில்லாத ஆணின்னு ப்ரூஃப் பண்ணிட்டா 40,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா வரும்போதே 40,000 கொண்டு வந்துடுங்க. ப்ரூஃப் பண்ண முடியல நீங்கள் எனக்கு தரணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி போட்டாச்சு வீடியோ. ஸோ யாருக்கு வந்து தைரியம் இருக்குதோ, யாருக்கு வந்து என்னுடைய மிஷின் ஒரு தேவையில்லாத ஆணின்னு ப்ரூஃப் பண்ண முடியுமோ, நம்பிக்கை இருக்குதோ நேரில் வாங்க. எங்கே வரணும்னு அட்ரஸ் கூட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் நல்லாம்பட்டி. இதுதான் என்னுடைய ஊர். இது என்னுடைய சொந்த ஊர். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். என்னுடைய கம்பெனியும் இங்கே தான் இருக்குது, என் வீடு இங்கே தான் இருக்குது. சரிங்களா? மற்றவங்கள மாதிரி வந்து நம்ம சும்மா ஏதோ போனாம்பக்கியே ஒரு மிஷினை தயாரித்து 4 நாளைக்கு தொழில் நடத்திட்டு பணத்தை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகலாங்கிற ஆள் நான் கிடையாது. என்னுடைய சொந்த ஊரில் என் வீடு எங்கே இருக்குதோ அங்கே தான் என் குடோனும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். நான் பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான். சரிங்களா? சொந்த ஊரில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது எவ்வளோ நம்பிக்கையாக நாணயமாக தொழில் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய மிஷினில் குறை இருக்குதுன்னா நீங்கள் நேரில் வந்து ஓட்டுங்க. இந்த மிஷினில் இந்த குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் எங்கேயோ சும்மா தண்டமாக உட்காந்துட்டு இந்த மாதிரி வெட்டியான கமெண்ட் போட்டுட்ருக்கிறதுக்கெல்லாம் வந்து நான் பதில் போடுவேன், போடாமல் விட மாட்டேன். யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்களோ துரத்தி அந்த வீடியோக்கு நெகட்டிவ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு பதிலடி கண்டிப்பாக வீடியோவில் கொடுப்பேன். மற்றவங்ககிட்ட நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் தப்பிச்சிக்கலாம், ஆனால் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒன்று வந்து தப்பு வரக்கூடாதுன்னு பார்த்து செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் வந்து உண்மையாக என் மிஷினில் தப்பு இருந்தால், சார் உங்கள் மிஷினில் இந்த தப்பு இருக்குது, நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணுறேன்.
ஆனால் வந்து என்னுடைய மார்க்கெட்டை டவுன் பண்ணணும், எனக்கு வந்து என் மிஷினுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நீங்கள் தேவையில்லாத சதி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது சரி வராது. சரிங்களா? அப்படி வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நேரில் வாங்க. நேரில் வந்து வீடியோ எடுங்க, மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். அதை நான் ஒத்துக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒத்துக்கிறேன். என் மேலே தப்பு இருந்தால் நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். என்றைக்குமே வந்து என் மேலே தப்பு இருந்தால் நான் தப்பு இல்லைன்னு வாதாடவே மாட்டேன். அதுதான் என்னுடைய பிஹேவியர். சரிங்களா? ஸோ 40,000 சேலஞ்ச் விட்டுருக்குது. யாருக்கு தைரியம் இருக்குதோ நேரில் வாங்க, மிஷினை ஓட்டுங்க, 40,000 வாங்கிட்டு போங்க சேலஞ்சில் ஜெயிச்சா. ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து இது என்ன தொழில் என்னன்னு போடுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறோம். இந்த செமி ஆட்டோமேட்டிக் வந்து என்ன கான்செப்ட் என்ன ஏதுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் இருக்கும்போது வந்து நான் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க வந்து நேரில் வந்து என்னுடைய மிஷினை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அதில் நெகட்டிவ் இருக்குதோ அதை நேராக என்கிட்டயே சொல்லுங்கள். முகத்துக்கு நேராக சொல்லுங்கள். அது எனக்கு பிடிக்கும். சரிங்களா? என் எதிரியாக இருந்தால் கூட நெஞ்சில் குத்துனா தான் எனக்கு பிடிக்கும். முதுகில் குத்துனா பிடிக்காது. நெஞ்சில் குத்துறவன் நான் விட்டுருவேன். பொழைச்சி போடா, நீ தப்பிச்சு போடான்னு. ஆனால் முதுகில் குத்துறவன் விடவே மாட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி ஆள் நான். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து என் மிஷினை பற்றி எதுவும் தெரியாமல் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். வந்து பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் மிஷினை கூட மாற்றி அமைக்கிற கூட தயாராக இருக்கிறேன். இன்னும் பல விதமான ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இயந்திரத்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நிறைய மக்கள் வந்து